வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பட்டர் 50 கிராம், நறுக்கின வெங்காயம் 2, நறுக்கின தக்காளி 2, பட்டை, லவங்கம், முந்திரி 50 கிராம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணீர் தேவையான அளவு. வெங்காயம், தக்காளி, முந்திரி இது மூணுத்தையும் விழுத அரைக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு வாணலியில எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் பச்சை ஸ்மெல் போனோடனே தக்காளியை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வெங்காயம் கொஞ்சம் சுருங்கினோடனே முந்திரியை போட்டு முந்திரியை கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம், தக்காளி, முந்திரி மூணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல எடுத்து ஆற வச்சு விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலியை காய வச்சு அதுல பட்டரை போட்டு உருக்கணும். பட்டர் நல்லா உருகணும். உருகினதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், மருத்தி முக்கு இது மூணுத்தையும் போட்டு நல்லா பட்டர்லயே ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலைய போட்டு வறுக்கணும். வெங்காயம், தக்காளி, முந்திரி விழுத போட்டு அந்த பட்டர்லயே பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை அதுல போட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கினா நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.